எங்கட இந்த பயான்ல சொன்னீங்க நேற்று ஒரு ஹலக்கா நடந்தது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ட ரிலேஷன்ஷிப் சம்பந்தமாகவும் சமூகத்தோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஃபேமிலி தான் அதோட பேஸ் ஒரு ஞாபகமிக்கா நீங்க சொன்னது. கில்ஃபர்ட் மாஸ்க்ல. எஸ், கில்ஃபர்ட் மாஸ்க்ல. அதுல வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒரு விஷயம் உண்டு. இந்த நான் லாஸ்ட் வீக் ஒரு ஃபேஸ்புக் போஸ்டோடு போட்டிருந்தேன். அதில் போட்டிருந்தேன் வந்து என்னென்னா, எங்களோட ஃபேமிலிஸுக்குள்ள கூடுதலாக பிரச்சனை வாரத்துக்கு, டிவோர்ஸ் வாரதுக்கான பேசிக் இஷ்யூஸ் என்னென்னு. அதுக்கு முன்னாடி இன்னொரு போஸ்ட் போட்டிருந்தேன், மமாஸ் பாய்ஸும் டேடிஸ் லிட்டில் பிரின்சஸஸும் மேரி பண்ண கூடாண்டு. உங்களோட இதுல கருத்து என்ன? உங்களோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? இது பொதுவா என்ன நடந்திருக்குண்டா, இந்த நாங்க கல்வி அதே போல ஒரு பிள்ளைய தயாரிக்கும் போது ஒரு தொழிலுக்காக வேண்டிதான் அதிகமாக பேரண்ட்ஸ்ட கன்சன்ட்ரேஷன் இந்த காலத்துல இருக்கு. வாழ்வுல முக்கியமான வாழ்வியலோட சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு அடிப்படை தான் ஹியூமன் ரிலேஷன்ஷிப், மனிதர்களோடு இருக்கக்கூடிய உறவுகள். அது உணர்வுகளோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்ப இந்த விஷயங்களை சின்னத்துல இருந்தே பிள்ளைகளுக்கு வீட்டு சூழல்ல படிக்கக்கூடிய என்வாயரன்மெண்ட் இப்ப இல்லை. இந்த ஒரு காலத்துல அந்த என்வாயரன்மெண்ட் இருந்துச்சு. அவங்க கண்டாங்க, அவங்களோட அப்பமாரு, அம்மம்மாரு, ஆன்டிஸ், அங்கிள்ஸ், அதே நேரத்துல அந்த பேரண்ட்ஸுடைய ரிலேஷன்ஷிப்ல அவங்க அதை விளங்கி கொண்டாங்க. லைஃப் அதை புஸ்தகத்திலேயோ அல்லது ஸ்கூல்ல போயிட்டு ஒரு சிலபஸா படிக்காட்டிலும் அது நேச்சுரலாக அவங்களுக்கு படிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. அப்ப இந்த காலத்துல அப்படியான ஒரு நேச்சுரலாக வாழ்க்கையுடைய உண்மையான சந்தோஷம், வாழ்க்கையில நோக்கம் என்ன, அப்ப இந்த உறவுகளுடைய விஷயத்துல எப்படி நாங்க எங்கட மென்டல் ஸ்ட்ரென்த், உளவியல் ரீதியாக, அதே நேரத்துல தன்னுடைய மைண்டை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க யாரும் தயாராகிறல்ல. உண்மையிலே வாழ்க்கையில திருமணம் முடிக்கிறன்றது அர்ப்பணிப்புக்காக, சாக்ரிஃபைஸ். எங்களோட பேரண்ட்ஸ் எங்களுக்காகவே நிறைய சாக்ரிஃபைஸ் செஞ்சுக்கிறாங்க. அப்ப இந்த காலத்துல யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த சாக்ரிஃபைஸ் என்றதை விட அதிகமா சொகுசுக்கு தான் பழகிக்கிறாங்க. ஒரு செல்ஃபிஷான ஒரு ஆளுக்கு திருமண வாழ்க்கை வாழையில ஒரு செல்ஃப்லெஸ்ஸா இருந்து பார்ட்னருக்கு சர்வ் பண்ணக்கூடிய ஒரு நிலையில அதுலதான் சாட்டிஸ்ஃபேக்டரி வார. பேரண்ட்ஸ் வந்து உடலுக்காக வேண்டி அர்ப்பணிப்பு செய்யற நேரத்துல அதுலதான் உண்மையான ஒரு திருப்தி வார. அப்ப ஜென்ரலி இந்த காலத்துல டீனேஜர்ஸ் அவங்கள நாங்க இப்ப பிளான் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி இப்படியான தகமைன்னு சொல்லி இப்படியான திறமைகள், ஆற்றல்கள், குவாலிட்டிஸ்கள் இவங்கள்ட்ட கொண்டாடுறதுக்கான ஒரு தயாரிப்பு. உதாரணத்துக்கு ஒரு மேரேஜுக்கான பிளானிங் நடக்கணும். இப்போ வெட்டிங்க்கு பிளானிங் நடக்குது, இவெண்ட் பிளான் பண்றது, அது எப்படி கலர் ஆயிக்கணும் அப்படி பெரிய செலவழிக்கிறது, இவெண்ட் பிளான் பண்ணு. இது ஒரு மேரேஜ் லைஃபுக்கான ஒரு பிளானிங். ஃபுல்லா பிறந்ததுல இருந்தே ஒரு நல்ல ஒரு கணவனாக, ஒரு நல்ல தகப்பனாக, ஒரு நல்ல ஒரு மனைவியாக, நல்ல ஒரு தாயாக மாறுறதுக்கு என்னென்ன தேவையோ மஷாலா அல்லா தீன்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீரால குர்ஆன்ல ஏராளமான விஷயங்களை அடுத்த வாழ்க்கையில எதுவும் ஒருவர் சரி இன்னொருவர் பிள்ளை என்ற மென்டாலிட்டி இருக்கு வரக்கூடாது. பொதுவாக எங்கிட்ட திங்கிங்ல ஒருத்தர் சரி இன்னொருத்தர் பிள்ளை இப்படியான ஒரு திங்கிங் தான் வாரது. அப்படி இல்லை, பிளேமிங் மென்டாலிட்டி. எல்லாரையும் சில நேரத்துக்கு ரெண்டு பேரும் ரெண்டு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ், ரெண்டு பேரும் சரி அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒருத்தர் பார்க்குற ஆங்கிள் அப்படியான ஒரு மனநிலை வந்தா இன்ஷால்லா அதை நாங்க திட்டமிட்டு அதுலயும் முக்கியமா இது பேரண்டிங்கோட ஒரு சப்ஜெக்டை விட யங் டீனேஜர்ஸ்களோட யங் அடால்ட்ஸ் இந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள 35, 40, 50 வாழ்க்கை வாழ்ந்து ஏதோ ஒரு அனுபவம் உள்ள ஆட்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணி இந்த விஷயங்கள் அவங்கள சொல்லி கொடுத்து அவங்கள தயாரிச்சு எடுக்கணும். அது ஒரு மிக முக்கியம். என்னன்னா ஒரு மனுஷன் வாழ்க்கையில ஒரு 75% திருமண வாழ்வோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதுலதான் அவரோட ஹோலிஸ்டிக் லைஃப். சொர்க்கத்திலையும் அப்படிதான், எல்லாமே குடும்பம் சந்ததி என்றதான் எங்களோட அடிப்படை. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் அது ஒரு பயானால ஒரு சின்ன கோர்ஸால வர்ற ஒரு விஷயம் அல்ல. குவாலிஃபிகேஷன் இது ஒரு கண்டினியூஸ்லி கேரக்டர் டெவலப்மெண்ட் உண்டு நடக்கணும், மென்டரிங் நடக்கணும், அவங்களுக்கு அந்த கோச்சிங் நடக்கணும், தேவையான நேரத்தை அப்படியான வழிகாட்டுதல்
கொடுக்கப்படணும். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஆசம், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். கொஞ்சம் நிப்பாட்டுங்க நவீன். பாப்போம் அத ஷேக் ஃபாலோ அப் உண்டு. என்னென்றால் நான் எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல கண்ட ஒரு விஷயம்தான், எங்கட சமூகத்துல ஸ்பெஷலி முஸ்லீம் சமூகத்துல இப்ப நான் கனடாக்கு வந்த 3 வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 1000 கால்ஸ் வந்திருக்கும் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இஷ்யூ சம்பந்தமாக. இப்படி பிரச்சனை இருக்குது சார், இல்லாட்டி இப்படி பிரச்சனை இருக்குது மச்சான், இப்படி பிரச்சனை இருக்குது பிரதர்னு சொல்லி என்ன செய்யலாம்னு சொல்லி கனடாக்கு வந்தாக்கள்ல கூட பலர்ட பிரச்சனைகள் இருக்கிறதாக காட்சி வைக்கிறாங்க. நாங்க எங்கட ஜெனரேஷனும் எங்களுக்கு பிறகு இருக்கிற ஜெனரேஷன்லையும் திருமண வாழ்க்கைக்கு பொருத்தமில்லாத ஒரு சந்ததியை நாங்க உருவாக்கி கொண்டிருக்கிறோமான்ற ஒரு பயம் உண்டு எனக்கு வருது. அந்த பெர்ஸ்பெக்டிவ் சம்பந்தமான உங்களோட கருத்து என்னன்னு நினைக்கிறேன்? உண்மையில அதுதான் உண்மை. என்னன்னா எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த எங்களோட ஜெனரேஷனுக்கு முந்தைய ஜெனரேஷன் இதை விட அதிகமாக சகிப்புத்தன்மை இருந்துச்சு, அவங்களுக்கு பெர்சிவியரன்ஸ் இருந்துச்சு. இந்த வாழ்க்கையில சகிப்புத்தன்மை இல்லாம பொறுமை இல்லாம வாழ்வு எதுலையும் அடையலாம். அதுலேயும் குறிப்பாக திருமண வாழ்வோட மேரேஜ் லைஃப் எடுத்துட்டா சகிப்புத்தன்மை இருக்கணும். 100க்கு 100 எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. சில கட்டங்கள்ல எப்பயும் மேரேஜ்ல நான் அடிக்கடி சொல்ற விஷயம்தான், மேரேஜுடைய ரேஷியோ வந்து இப்பயும் 100% ஈக்குவலும். ஆனா அந்த 100% கண்ட்ரிபியூஷன் ஒவ்வொரு நாளும் மாறும். சில நாளைக்கு 99% கொடுக்கணும் கணவர், மனைவிட்டு இருந்து 1% தான் கிடைக்கும். சில நாளைக்கு நாங்க அந்த 1% ஏற்றுக்கொண்டு 99% பிச்சிங் பண்ணணும். சில நாளைக்கு அதுவே அரவுண்ட் மற்ற பக்கம் இருக்கும். அவங்க 99 தருவாங்க, 1% தான் எங்களால் ஏழுமா. எங்களோட சைக்கலாஜிக்கலியும் அதே நேரத்துல வேலை, அது ஒவ்வொரு மனுஷனுடைய நிலையில அப்படிதான் கண்டிஷன்ஸில் மாறி மாறி இருக்கும். சில நேரத்துக்கு 50% 50 இல்லை. சில ஆட்கள் எக்ஸ்பெக்ட் பண்றேன்டா திருமணத்துல நான் என் 50% செஞ்சுக்கிறேன், நீங்க உங்களோட 50% செய்யணும். அது நடக்கிறது. இந்த நான் சொல்றேன் என்னன்னா, இந்த இமோஷனல் ஸ்ட்ரென்த் உண்டு, மென்டல் ஸ்ட்ரென்த் உண்டு நாங்க பில்ட் பண்ணலண்டா. அதே வாழ்க்கையில ஆப்ஜெக்டிவ்ஸ் இது மிக முக்கியம். உதாரணத்துக்கு பெரிய ஒரு இலக்கு இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் பிரச்சனையாக இருக்காது, அதை கடந்துட்டு போகலாம். என்னன்னா இலக்கு பெருசு, நாங்க அடைய வேண்டிய இலக்கு பெருசு. இந்த காலத்துல யங்ஸ்டர்ஸ்க்கு பெரிய இலக்கு இல்லை, மணி மேக்கிங். இப்ப பாக்குற அந்த நேரத்துலயே சாட்டிஸ்ஃபேக்ட், அந்த நேரம் சாட்டிஸ்ஃபைக்கும். ஒரு நல்ல ஒரு புதிய போன் ஒன்று வாங்கணும், புதிய வாகனம் ஒன்று வாங்கணும், இப்படி இருக்கணும் அவனை போகணும், சாப்பிடணும், அப்படி இப்படிதான் இருக்குதே தவிர பிக் ட்ரீம்ஸ் கோல்ஸ் இல்ல, பெருசா ஒன்றும் இல்லை. திருமண வாழ்க்கையில நோக்கம் என்னன்னா, கியாமத்தினால நான் ஒரு பெரிய சந்ததியோட அல்லாவுக்கு முன்னால் அல்லாஹ் ரசூலுக்கு முன்னால நிக்கணும், சொர்க்க ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சந்ததியோட இருக்கணும்னா ஒரு லேஸ் இல்லை. அவ அதை அடையறதுக்கு இங்க நிறைய அர்ப்பணிப்புகள் செய்யணும். இந்த சின்ன அர்ப்பணிப்புகள் இன்றைக்கு பெருசாயிக்கும். பிரச்சனை இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிக்கும், நாளைக்கு அது அந்த பிரச்சனையே ஈக்காது, அது பிரச்சனையே ஆயிக்காது, மாறி போயிட்டு ஒவ்வொரு நாளும். இன்னொன்று என்னன்னா, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதிய நாள். ஒவ்வொரு நாளும் எங்களோட மேரேஜ் லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணணும். இரவைக்கு எல்லாத்தையும் அக்கௌண்ட்ஸ் செட்டில் பண்ணி அடுத்த நாள் புதிய நாள் திரும்ப புதுசா லவ் பண்ண ஆரம்பிக்கும். வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். எவ்ரிடே அது முடிஞ்சு நேற்று விஷயத்த மன்னிச்சிடணும் முடிக்கணும். எதையும் கேரி ஆன் பண்ணா அக்கௌண்ட்ஸ் சரியான பாரம், அதெல்லாம் விட்டுருவோம். அது யாருக்கும். ஏன்னா சில விஷயங்கள் சிலத்துக்கு எங்களோட அடுத்த இன்னொரு மிக முக்கியமான விஷயம், சிலத்துல இந்த மேரேஜ் ஒர்க் அவுட் ஆகுறதுல நிறைய பொதுவா சொல்ற ஒரு பெண் மனைவி இந்த அர்ப்பணிப்பு, எஸ் நிறைய அர்ப்பணிப்பு செய்வாங்க. ஆனா ஒரு ஆண், மேன் ஹஸ் டு பி a real man. ஒரு ஆண் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்குள்ளதான் மேரேஜ் ஒர்க் அவுட். பெண்கள் பொதுவாக வெரி இமோஷனல். அந்தந்த ஆண்களுக்கும் இமோஷன் இருக்குதான், அந்தந்த நேரங்கள்ல அவங்க சில இதாகிப்பாங்க. நாங்க மெச்சூர்ட் ஆகிக்கணும். அதனால்தான் நல்லா தலாக்குடைய அந்த ரைட்டானு கொடுத்தி அவங்க மிச்ச ரெஸ்பான்சிபிளா தான் செய்வாங்க. செய்ய வேணும்ன்றதுனால செய்ய மட்டுமில்ல, செய்ய வேணும். அடுத்து இயல்பாகவே அந்த ரெசிலியன்ஸ் கூட ஈக்கணும். அது மட்டுமல்ல, ஆண் அதிகமா திங்க் பண்றேன், எங்களுக்கு தான் கம்பெனியன்ஷிப் கூட தேவை.
சில கட்டங்கள்ல பெண்களுக்கு ஆணுடைய தேவையில்லை, ஆனா ஆண்களுக்கு வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலையும் வாழ்க்கை துணைவி தேவை. அப்ப அவர் மிச்சம் திங்க் பண்ணுவார். ஒரு சின்ன விஷயத்துக்காக விட்டுட்டு இன்னொரு பெண்ணை தேடிக்கொள்ள கஷ்டம், லேஸ் இல்ல. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் எங்கட யங் வளர்ற புள்ளலோட நாங்க பேசணும், பாப்ப மாதிரி இதை பேசணும். இதுக்கு நான் அடிக்கடி சொல்றேன், ஆணாக பிறக்கிறது born as a male அது வேற, becoming a man something else. ஒரு மேன்ன்றது அது ஒரு கேரக்டர், அவனுக்கு சகிப்புத்தன்மை இதெல்லாம் இருக்கும். அதிகமா நாங்க எங்கட மென்ன நல்ல ரியல் மென்னா மாத்திரல. எங்கட மகன் போன ஸ்கூல் தான் சர்வீசஸ், அதுல மோட் என்ன தெரியுமா? பி a man. அவ்வளவுதான், பி a man. ஒரு அது பாய் ஸ்கூல். Yes, we need real men. And that's the problem of today's world. That's the main issue of today's world. Being a man என்றது சும்மா கத்துறதும் அது சண்டை பிடிக்கிறதும் அல்ல, அதல்ல. எங்கட everything strength அல்ல, psychological strength, mental strength, yes, emotional strength. இந்த நேரத்துல ப்ராப்ளம் ஹேண்டில் பண்ற emotional intelligence, ஒரு ப்ராப்ளம் அந்த சிச்சுவேஷன் எப்படி மேனேஜ் பண்ற, இப்பயும் அந்த இது இறுக்கமாய்க்க வேண்டிய இடத்துல இறுக்கமாய்க்கிற, தளர வேண்டிய இடத்துல தளர்றது. நீங்க இதை நேத்து சொன்னீங்க ஹலக்கால, இன்னொரு அடுத்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் உண்டு உங்களோட கம்ஃபர்டபுள்னு நினைக்கிறேன். என்னண்டா கம்ஃபர்டபுளா என்னண்டா ஒரு பல ஆண்கள் சாதாரணமா அவங்களோட மிடில் ஏஜஸ்ல ஒரு 35 to 45 50 இருக்கிறாக்கள் இருக்கிற மெயின் ப்ராப்ளமாக என்கிட்ட சொன்னது, அந்த மிச்சம் பேர் மேரேஜ்ல இருக்கிறாங்க, ஆண்கள் பொதுவாக ஓப்பனா கதைப்பாங்கன்றதுனால நிம்மதி இல்லாத வீடு அவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிக்குது. வீட்டுக்கு போனாவே தலையை வச்சுட்டு இருக்கலாம், முசிபத்தா இருக்குது, ஒரே சரண்டு அதுல எரிஞ்சிட்டே இருக்குது. இல்லாட்டி வீட்டுக்கு போனா வீட்டுல வைஃப் வந்து செலவழிக்கிறது கண்ட்ரோல் இல்லை, ஒன்றை சொல்றத கேட்கறதில்ல. இப்படியான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் உள்ள ஆண்கள், நிம்மதி இல்லாத வீடாக இருக்கிற ஆண்களுக்கு என்ன உங்களோட அட்வைஸ்? அடுத்து அந்த வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு உங்களோட என்ன அட்வைஸ்? இது ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும். முதலாவது ஒரு இது ஆன்மீக ரீதியாகவும் பார்க்க வேண்டிய ஒரு பக்கம் இருக்குது. அது என்னன்னா, சில நேரங்கள்ல எங்கட உறவுகள் அல்லாஹோட உள்ள உறவு சீராகணும். சீராகும் போது அல்லாஹுடைய ஒரு வாக்குறுதி தான், எங்களுக்கு இந்த உலகத்துல தக்வாவுடன் இறையச்சத்துடன் இறை உணர்வுடன் வாழக்கூடியவங்களுக்கு இந்த உலகத்துல ஒரு மனமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் தாரன். ஹயாத்தன் தொய்யிபா, மனமான வாழ்க்கைன்றது கஷ்டம் இல்லாத வாழ்க்கை அல்ல. உலகத்துல என்ன ப்ராப்ளம் இருக்கு, அது பொருளாதார பிரச்சனை இருக்கும், குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை, அந்த ப்ராப்ளமுடைய நேரத்துல அல்லாஹ் எங்களோட உள்ளத்துக்கு ஒரு அமைதி, ஒரு கைடன்ஸ் தருவார். நம்பிக்கையோட இருந்தா எங்களை கைட் பண்ணும். அந்த நேரத்துல எப்படி இந்த சிச்சுவேஷனை நாங்க நெவிகேட் பண்ணணும். ப்ராப்ளம் எந்த நாளும் ப்ராப்ளம்ஸ். நபிமார்களும் தன்னுடைய மனைவிமார் உடைய புறத்திலிருந்து சோதிக்கப்பட்டாங்க, ஏராளமான நபிமார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவகாரத்திலையும் சூரத்து தஹ்ரீம் ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறாங்க. பல தன்னுடைய மனைவிமாரோட உம்மஹத்துல் முஃமினீனோட நடந்த சில உறவுகள், ரிலேஷன்ஷிப்போட சம்பந்தப்பட்ட சில நிகழ்வுகள்ல அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, சோதிக்கப்பட்டாங்க. தட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப். அதை நாங்க முதலாவது அதை ஏற்றுக்கொள்ளணும். அப்ப இந்த ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ், ஒன்று எங்கட சைடை நாங்க இராகி கொள்றது. இப்ப இன்னொரு இஷ்யூ என்னன்னா, சில நேரங்கள்ல நாங்க அதுக்கு காரணம் நாங்க சொல்லுவோம், எனக்கு நிம்மதி இல்லை அவ சுட்டிதான். எங்கட நிம்மதி சந்தோஷம் இன்னொரு ஆளோட சம்மந்தப்படுது. எங்கட inner peace, அவங்களோட செயல்கள் எங்களுக்கு அதிருப்தி இருக்கலாம், ஆனா எங்கட ஹாப்பினஸ், எங்கட கண்டென்ட்மெண்ட் வந்து இன்னொரு நபரோட சம்மந்தப்படுது. எஸ், திருமண வாழ்க்கையில் எல்லாம் சொல்லி இருக்கிறான், உங்களுக்கு மவத்தா, ரஹ்மா, சகீனா, மன அமைதி, அன்பு, பாசம், கருணை இது இருக்குன்னு சொல்லி அல்லாஹுடைய அத்தாட்சியில் உண்டு. அதுக்கு நாங்க ஒர்க் அவுட் ஆகணும். இது ஒரு பக்கம்.
ரெண்டாவது ஒரு பக்கம் என்னன்னா இந்த பெண்கள் என்று வரும்போது அவங்க பெண்களோ யாரோ பொதுவா தந்த பார்ட்னரை அவங்களோட ஈக்கராக்களை ஸ்டடி பண்ணுவோம், எங்களோட வீக்னஸ் நல்ல விலையை கொள்வோம். நாங்க சில நேரங்கள்ல எங்களோட வீக்னஸ் ஆன இடங்கள்ல நாங்க ஒர்க் ஆகுறோம், தெரியாம விட்டுறது, அது விட்டுறது வீக்னஸ். அதுல நாங்க ஸ்ட்ரென்தன் பண்ணி சில சில இடங்கள்ல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிலைமைகளை எங்களுக்குரிய வரையறைகளை போட்டுக்கொள்ளணும், டிஸ்கஸ் பண்ணணும், ஓப்பனாக பேசணும். அடுத்து பேசும் போது ஒரு சிவிலைஸான பண்பாடாக உட்கார்ந்து பேச படிக்கணும், டிஃப்ரென்சஸ் சீக்கும், அவங்களோட சில தேவைகள் இருக்கும், அவங்களோட சில பெர்ஸ்பெக்டிவ் நாங்க கேட்கணும். நான் தான் சரி என்ற பெர்ஸ்பெக்டிவ் 100% அவங்க கேட்டு வரணும். அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, இதோட நான் இதை முடிக்க பாக்குறேன் என்னன்னா, எல்லாத்துக்குமே நாங்க மார்க்கத்தை கொண்டாந்து போட்டு இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ரிலிஜனை கொண்டாந்து ஜட்ஜ் பண்ண பாக்குறேன். மார்க் அடிப்புல நீ இப்ப கொடுக்க பாக்குறேன், ஹராமால அப்படி இல்லை. இதுல ரிலேஷன்ஷிப்ல உறவுல நாங்க அன்னைக்கு மார்க்கத்தை கொண்டாந்து ஹராம் ஹலால் ஃபத்வா கொடுக்க போகலாது, ஜட்ஜ்மென்ட் கொடுக்கலாம். இது பெர்ஸ்பெக்டிவ் டிஃபரன்ஸ். அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் டிஃபரெண்ட், எங்களோட பெர்ஸ்பெக்டிவ் டிஃபரெண்ட். அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க சரி. அடுத்து இன்னொரு விஷயம் தான் நான் அதை ஆட் பண்ணணும் என்னன்னா, இன்னொருத்தர் பிழையாய்க்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. அல்லாஹ் தஆலா ஹஸ் given the right to be wrong. பட் wrong என்றது எங்கட பெர்ஸ்பெக்டிவ். அது உங்க பெர்ஸ்பெக்டிவ். எஸ், அதாவது அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல அது ரைட். ஆனா அவர் அந்த பெர்ஸ்பெக்டிவ் அந்த என்னக்கான எந்த பக்கத்து இது பார்க்கக்குள்ள ராங்கான பெர்ஸ்பெக்டிவாக ஒரு ஆள் இருக்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குதுன்றது. அப்படிதான் நல்லா படிச்சிருக்கேன். ட்ரூ. எல்லாமே டிஃபரண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கிறதுனால தான் உலகம் இயங்கி கொண்டு இருக்கு. அப்சல்யூட்லி. இந்த விஷயங்களை கொஞ்சம் நாங்க இதாகி கொஞ்சம் படிச்சு விளங்கி அதை யங் ஜெனரேஷனுக்கு கொடுக்கணும். அடுத்து எண்ட் ஆஃப் த டே அல்லாட நாட்டு அடிப்படையில தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்குது. எங்களுக்கு ஏழுமானத்தை செஞ்சு தவக்கல் அலல்லாம் அல்லாட்ட பாறை கொடுக்கணும், ஒட்டத்தை கேட்டுட்டு அல்லாட்ட எங்களால எங்களோட ஒரு மேரேஜை சக்சஸ்ஃபுல் ஆக்கவும் மேலா, எங்களால நல்ல புள்ளலை வளர்க்கவும் மேலா. நாங்க செஞ்சுட்டு துவாசனையெல்லாம் எங்களுக்கு ஏழுமான எங்களுக்கு அறிவுக்கு ஈக்கிற அடிப்படையில் நாங்க செஞ்சோம். ஆயத்தோண்ட கை அல்லாட்ட பாறை கொடுக்கணும், எங்களோட கையில இல்லை. Absolutely. Jazakallah khair for that. Really appreciate it.